Hi friends, welcome to Cinema at its Best. Cinema at its Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா ஒன்லி த அனிமல்ஸ். இந்த திரைப்படம் இல்லைன்னா 2019 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டு திரைப்படங்க. திரைப்படத்தின் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா டொமினிக் மால், ரைட்டர்ஸ் டொமினிக் மால் அண்ட் கில்லஸ் மார்க்கன். இந்த திரைப்படம் கொலின் நீல் அவர் எழுதிய நாவல் வந்து தழுவப்பட்டதுங்க. இந்த படத்தில் வந்து ஒரு 5-6 பேர் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருமே பெரிய நடிகர்கள் தான். ஸோ இருந்தாலும் அவங்க நேம்ஸ் நான் சொல்லிடுறேன். டெனிஸ் மெனோகட் மைக்கேலா பண்ணியிருக்காரு, லௌரே கேமி அலிசா பண்ணியிருக்காங்க, அப்புறம் டோமியன் பெனட் ஜோசப்பா பண்ணியிருக்காரு, நெக்ஸ்ட்டு நைடா மரியானா பண்ணியிருக்காங்க, அண்ட் வெலரியா எவ்லினா பண்ணியிருக்காங்க, அண்ட் அது அந்த கேரக்டர் கால் ஹர்மன் 2. ஓகே சரி, ஒன்லி த அனிமல்ஸ் என்ன மாதிரி கதைகள்னு பார்ப்பாங்க. படத்தின் ஆரம்பத்தில் எவ்லின் அப்படின்ற ஒரு பெண் வந்து காணாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க காணாமல் போனவுடனே எங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு போன்ற கேள்விகள் போலீஸ் வந்து துப்பு தொடங்க ஆரம்பிக்குது. ஆனால் எங்குமே சரியான ஒரு விடையே கிடைக்கல. பட் இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்லின் காணாமல் போனதுக்கும் அலைஸ், ஜோசப், மரியான், அர்மன் இந்த 4 கதாபாத்திரத்துக்குமே என்ன மாதிரியான ஒரு சம்பந்தம் இருக்குது, அதை எப்படி திரைக்கதையில் இந்த 4 கதாபாத்திரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறாங்க. இறுதியில் இந்த 4 கதாபாத்திரம் எவ்லின் இவங்கெல்லாம் எந்த இடத்துல கனெக்ட் ஆனாங்க அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கிழமைங்க. ஒன்லி த அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் முதல் பலம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த கதையை நோட்டந்து தான். இதுக்கு முன்னாடி நம்ம ரஷோமான் எஃபெக்ட் தான், அண்ட் ஆஃப் த டே வந்து ரஷோமான் எஃபெக்ட் தான், அது எந்த டவுட்டும் இல்லை. பட் என்னென்னா அந்தந்த பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறது, பாயிண்ட் ஆஃப் வியூன்றது நாட் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. டேரக்டர்ஸ் வந்து அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதை காட்டுறது. ஒரு ஃபஸ்ட்டு மரியான்னா மரியான் எப்படி, அலிஸ்னா அலிஸ் எப்படி, ஜோசப்னா ஜோசப் எப்படி, இதுதான். இது வந்து டேரக்டர் ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கிளவர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து எங்கே புலப்பட்டுட்டே வருதுன்னா, ஒரு கேரக்டரையும் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க எப்படி இதிலலாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்றதை காட்டிட்டு வர 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 அங்கே நமக்கு படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு சர்ப்ரைசஸும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வேறு மாதிரி கொடுக்கப்படுது எக்ஸ்பீரியன்ஸ். ஹே என்னடா ஹே அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தை வந்து ஒரு வாவ் மூமெண்ட்ஸை வந்து அதை வந்து சூப்பராக கடத்தியிருக்கார் டேரக்டர். இதுதான் இந்த படத்துடைய முதல் படம். ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி படத்தில் வந்து திரைக்கதை வந்து அட்டகாசமான திரைக்கதை, அப்படி பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் திரைக்கதையை பெரிய விஷயமாக இந்த படத்தில் எடுத்துக்க விரும்பலை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரஷோமான் எஃபர்ட்டில் நீங்கள் திரைக்கதை பண்ணணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இப்படி தான் பண்ணி ஆகணும். அதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதனால் அதை ஒரு பெரிய விஷயமாக நான் எடுக்க விரும்பலை. பட் பலமாக பார்க்குற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர்ஸை கொண்டு வந்து செட் பண்ணது தான். ஆக்சுவலி இது நாவலேருந்து எடுக்கப்பட்டாலும் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல என்ன ஒரு பியூட்டி பண்ணியிருக்காருன்னா டேரக்டரு, அந்த கேரக்டர் ஸ்கெச்சஸ் அது வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காரு. அதாவது நான் சொன்ன 5 கேரக்டருமே அந்த 5 கேரக்டர் தன்மைகள் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த தன்மையை வந்து ஆடியன்ஸுக்கு கடத்தந்து அது வந்து ரைட்டிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு இருந்தது. ஏன்னா அந்த சாட்டிஸ்ஃபை வரதுனால தான் அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வந்து நம்மளுக்கு வந்து அந்த வாவ் மூமெண்ட்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த வகையில் இந்த ஆஸ்பெக்டில் அந்த ரைட்டிங் வந்து நான் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேங்க. இந்த படத்தில் வந்து நடித்த நடிகை எல்லாமே பெரிய தலைங்க தான். டெனிஸ் மெனோகட் மைக்கேலா பண்ணியிருக்காரு, லௌரா கேமி அலிசா பண்ணியிருக்காங்க, டேமியன் பெனட் ஜோசப். நான் ஆல்ரெடி சொன்னேன், இவங்க எல்லாருமே டாப் கிளாஸ் ஆக்டர்ஸுங்க. இவங்க யாருமே ஒருத்தவங்க சலிச்சவங்களே கிடையாது. ஸோ அப்படின்னும் போது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட எடிட்டிங், சினிமோட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் இது 3மே தரமாக இருந்தது. எனக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து கதையை வந்து டீவியேட் பண்ணாமல் கொண்டு போனதுக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான பலம் வந்து அந்த எடிட்டிங் நான் சொல்லுவேன். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஆக பெரும் ஒரு 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 பாயிண்ட் என்ன சொல்ல வர டேரக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து நான் ஒரே லைனில் நான் வந்து உங்களுக்கு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் த மூவி இஸ் அபவுட் கேம் ஆஃப் ஃபேட், விதியின் விளையாட்டு. அவ்வளோதான். ஒரு விதி எந்த மாதிரியான விளையாட்டு விளையாடுதுன்றது தான் இந்த படம். அப்படி விதி ஒரு விளையாட்டு விளையாடும் போது என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அது வந்து கனெக்ட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். டெஃபினட்டாக இது வந்து ஒரு கர்மா ரிலேட்டடாக இந்த படத்தை நான் பார்க்க விரும்பலை. பட் விதி ரிலேட்டட் படம் தான் பார்க்க விரும்புகிறேன். ஆனால் அதே சமயம் இந்த படத்தில் இன்னொரு ஆஸ்பெக்ட் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டைட்டில் ஒன்லி த அனிமல்ஸ், மிருகங்களிடம் மட்டும் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக வச்சுருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா இங்கே நாம தானே மிருகமாக நடந்துக்கிறோம், நாம தான் மிருகங்களாக இருக்கணும்.
நாம் எதையுமே சரியாக அனலைஸ் பண்ணுறதில்ல. நமக்குன்னு வரும்போது நம்ம எதை பற்றியுமே கவலைப்படுறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் போட்டு உடைச்ச டைட்டில், சூப்பர் டைட்டில். அண்ட் வே இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து முடியும். அப்படி அது முடியும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட, ஏய் என்னன்னா அது ஏன் அந்த உணர்வு உங்களுக்கு வரும்னா, அந்த நான் சொன்னது இங்கே தொட்டு அங்கே தொட்டு அங்கே தொட்டு இங்கே தொட்டு இங்கே தொட்டு இங்கே தொட்டு வரும்போது எண்டில் ஒரு 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 திருப்திகரம் என்பதை தாண்டி அந்த கதாபாத்திரங்களுக்கு அது சரி ரைட் அப்படின்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டு அது முடியும். நிச்சயமாகவே அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் சொல்லுவேன் டேரக்டர். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2019 வெனிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து ஃபெதியோரா அவார்டுக்கு நாமினேட் ஆகிருந்ததுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஒன்லி த அனிமல்ஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ இல்லை ரீஜனல் சினிமாவோடையோ இல்லை ஷார்ட் ஃபிலிம்லேயே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.